சேலத்தில் நடந்ததெல்லாம் ஒரு வீடியோவை பார்த்துருவோமா? கேட்டை உடச்சிக்கிட்டு வர்றது, மக்கள் முன்னாடி ஃப்ரண்ட்டில் கேட்டை போட்டு அடைக்கிறது, அப்படியே பிஸியானதை பார்க்கறது, அப்படி இப்படி க்ரௌடில் போராட்டம் பண்ணி போகிறது அப்படின்னு இன்னைக்கு படு குஷி ஆகிப்போச்சு. இந்த பாட்டுக்கெல்லாம் சும்மா வைபை கேட்கணுமே. பாசை வச்சு உள்ளே வரதெல்லாம் மேட்டரில், அதுக்கப்புறம் வெளியே போகிறது தான் மேட்ரு. அதே டைமில் வெளியே வந்துட்டாங்க. கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் முசங்கரத்தில் முன்னாடியே வந்துட்டேன். பட் கூட்டத்தில் பயங்கரமாக மாட்டிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். காலையிலேருந்து பார்த்துருவோம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. நம்ம அப்படியே நம்ம ஃபாலோவர்ஸ்ட்டை ஒரு கழக நிர்வாகத்தை ஒன்று வாங்கிட்டு அப்படியே பொடி நடையே கிளம்பியாச்சு. நம்ம பிக்கப் பண்ண வர்றாங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு போராட்டத்துக்கப்புறம் வந்தாங்க. ஃப்ளக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏரியாவுக்குள்ளே தாறு மாதிரி வச்சுருக்காங்க. நான் அப்படியே வண்டியில் போகும்போது எடுத்து பாருங்கள், போயிட்டு இருக்குது பல கிலோமீட்டருக்கு போயிட்டே இருக்குது. நானே வந்து ஷாக்கில் இருந்தேன். ஏன்னா ஈரோட்டில் கூட அந்த அளவுக்கு அங்கே அவ்வளோ வைக்கலைங்க, அவ்வளோ வச்சுருந்தாங்க. சேலத்தில் சிட்டியை வேற போச்சோ அப்படி இப்படின்னு தாறு மாற ஏரியாவுக்கு ஒன்று, வீதிக்கு ஒன்று, வளவுக்கு ஒன்று, அப்படி இப்படின்னு எல்லா பக்கம் பேனரு கொடி அப்படி இப்படின்னு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி விட்டாங்க. அலண்டு போச்சு உண்மை சொல்ல போனால். பாருங்கள், நீங்களே வீடியோவில் பார்த்தீங்கன்னு தெரியும் எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது. இதுக்கு வேறு 2x போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஃபாஸ்ட் பண்ண நம்மளால் முடியல. இருந்தாலும் வீடியோவில் காமிச்சாகணுமே, காமிக்கலை அப்படின்னா சங்கட்டமாகி போயிடும் அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களோட பேனர் யாராவது இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணிவிடலாம். டேய் போதும்பா, எப்பா தம்பி, நான் எடிட்டில் கொஞ்சம் கட் பண்ணணும் போல். தம்பி என்ன எடிட்டரே முடிச்சுட்ருவீங்க போல ப்ரோ. இப்படியே போச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணி விட்ருவாங்க வீடியோவை. அதெல்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அடுத்து நடக்க போகிறதா சம்பவமே. சரி தப்புன்னு அப்படின்னு கீழே போய் இறங்கிட்டு பார்க்கிங்கில் வண்டி விட்டு நடக்க ஆரம்பித்தாதாங்க தெரியுது. போகுது 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மதுரையில் நடக்க வச்சுருவாங்க, நடக்க வைக்கல. அதில் 10 கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க. அப்படி இப்படின்னு இங்கேயே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி நான் இங்கே சைடில் போட்டிருந்தாங்களா, ஆக்சுவலாக சைடில் மாதிரி ஒரு இரும்பு கேட் போட்டிருந்தாங்க. அந்த கேட்டுக்குள்ளே நம்மளை விட மாட்டாங்களோ அப்படி இப்படின்னு போராட்டம். பாருங்கள், சைடில் ஒரு இரும்பு கேட் மாதிரி இருக்குமா. இது வந்து பாருங்கள், இந்த கேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த கேட்டுள்ளே தான் விஜய் சார் வரப்போகிறாரு. இந்த இடத்துல வந்து அந்த சின்னதாக குழி இருக்குது. இந்த குழினால தான் அசம்பிளி நடந்துருமா அப்படின்னு நினச்சிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். எதுவும் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருந்தேன். இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் உள்ளே வரும்போது டிராஃபிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரோடை பிளாக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஏற்பாடு தான். முன்னாடியே எல்லாம் வந்து பார்த்திங்க எல்லாமே பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் பொடி நடையாக நடந்து போகிறேன். டிவிக்கு கார் லெஃப்ட்டில் ஒன்று போகுது பாருங்க, அப்படி ஃபுல்லாக பிளாக் ஓட்டிக்கிட்டு அப்படியே மக்கள் பார்த்திங்க அப்படின்னா நடந்து. அதாவது காலையில் எனக்கு தெரிஞ்சது 9-10 மணிக்கு எடுத்த வீடியோ. ஆனால் வந்து 9-10 மணி மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக க்ரௌடெலாம் உள்ளே பயங்கரமான சத்தம். எனக்கு வேறு பாஸ் வேறு ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. பாஸு அவர் உள்ளே இருக்கார், நான் வெளியே இருக்கேன். அந்த இதில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அவர் வெளியே வந்தால் ப்ரோ எனக்கு பாஸ் தர மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் உள்ளே போனால் ஐயோ பாஸ் இல்லாமல் நான் உள்ளே போக முடியாது, கம்பல்சரி பாஸ் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. எனக்கே வந்து நான் இப்போ ஒரு கட்டத்தில் இன்ஃப்ளூன்சருங்க நான் அப்படிலாம் சொல்லி பார்த்தேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாய்ப்பே கிடையாது தம்பி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டில் சும்மா சாதாரணமான கூட்டம் இல்லை. இதெல்லாம் பாஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தகர கொட்டாயெல்லாம் அடித்து ஓட்டத்தில் உள்ளே வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து க்ரௌடு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இந்த வழியாக தான் அந்த விஜய் சார் உள்ளே போவார். இதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரன்ஸையும் அப்படியே காட்டுறேன். நம்மளோட என்ட்ரன்ஸ் வந்து நல்லா பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா 2 பேரும் சந்திச்சிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட். இப்போ இந்த வேன் நிற்குதில்ல, ஸோ இதுலேருந்து ஆப்போசிட்டில் அது பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு இந்த பக்கம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் விஜய் சார் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு கேட்டு. இப்போ இந்த இடம் வந்து சரியான க்ரௌடு. இந்த இடத்துல வந்து சும்மா அந்த இரும்பு கேட் போட்டிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்கிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக 2-3 இடத்துல செக்கிங், ஒரு கிட்டத்தட்ட 4 இடத்துல செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் கேட் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு டைம் செக் பண்ணி நான் உங்களுக்கு ஃப்ரேமில் காட்டுறேன். அந்த இடத்துல ஒரு டைம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே ஒரு டைம் அந்த பாக்ஸாக போட்டிருக்காங்களா அதுக்குள்ளே 2 பேர் செக் பண்ணி அப்போ தான் உள்ளே அலோவே பண்ணுறாங்க. பாஸ் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. நானும் வந்து ஒரு வழியாக ஏதாவது போராட்டம் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். பட் நம்மக்கிட்ட பாஸ் வேறு, அவர் உள்ளே இருக்கார், நான் வெளியே இருக்கேன். பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. அவர் வெளியே வர சொன்னால் அவருக்கு பாஸ் இல்லை, நான் உள்ளே போகிறக்கு எங்கிட்ட பாஸ் இல்லை. சரின்னு எப்படியோ. ஆனால் அவர் க்ரௌட் வந்து ப்ரோ தள்ளிட்டு போயிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது என்னால் எந்த ரீசனுமே என்னால் எதுவுமே சொல்ல முடியல. சரி ஓகே அப்படிங்கிறேன். நான் என்ன நிலைமையில் இருந்தேன், சரி ஓகே வெளியவே ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வெளியவே எப்படியும் தலைவர் இந்த வழியில் தான் வருவார், எடுத்துகிட்டு போயிடுவோம். எனக்கு உள்ளே அவர்கிட்ட போய் ஃபுட்டேஜ் வாங்கிக்கலாம், வேறு வழி இல்லை, உள்ளே போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் இருந்தேன். இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ். அதாவது வந்து அந்த ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் சொன்னேன்ல, அந்த என்ட்ரன்ஸ் வந்து இங்கே தான். ஸோ இங்கே வந்து இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆம்புலன்ஸ்லாம் பக்காவாக ரெடியாக இருந்துச்சு. அப்போவுமே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. பட் எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது நான் பக்கத்தில் நின்றுருந்தேன். பட் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுத்தமாக என்னால் தெரியவே தெரியாது. அதனால் தெரியாது, உண்மையாக எனக்கு தெரியாது. பட் இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இங்கேயே வந்து க்ரௌடெல்லாம் வந்து தாச்சு பூச்சி அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் வந்தார். பின்னாடி பார்த்தா புதுசாக நடந்தோடனே டியோவில் விட்டுருக்காரு. எனக்கு பின்னாடி
அவனை உட்காரோட தூரம் எங்கே விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேமரா எடுத்து பிடிச்சி அவனே எங்கே விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டலாம் தான் பார்த்தேன். அதுக்குள்ளே பவுன்சர்ஸ்லாம் அவரே 2-3 பேர் தான் பவுன்சர்ஸ் இருந்தார். அவரே ஒரு செல்ஃபாக ஒரு இது எடுத்துக்கிட்டு அவரே ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்களா அண்ணன் ஒரு வீடியோ விட்டு அவன் ஒரு வீடியோ போட்டுவிட்டு அண்ணன் வந்து உள்ளெல்லாம் போகல. தம்பி உள்ளே போன்ட்டு இருந்தார். அண்ணன் நான் போய் ஓப்பனாக கேட்டேன், அண்ணன் நான் பாஸ்வேர்டு இல்லைண்ணே. சரி ஒரு பாஸ் இல்லைண்ணே, பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு, பாஸ் உள்ளே இருக்குது, உள்ளே மாட்டிக்கிட்டு பாஸ் இல்லை. தம்பி பாஸ் ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டாரு. அண்ணா வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டார். பாஸ் அவர் தரல, அவர் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட பாஸ் இருந்துச்சு. அப்படி தம்பி கொடுத்து நீ கிளம்பு உள்ளே போ அப்படி இத்துன்னு போகிறது தான் பிரச்சனை. அப்படியே ஒரு பாஸ் ஒன்று கொடுத்துட்டாரு. தலைவரே ரொம்ப சந்தோஷம் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இதில் நானே 2 பாஸ் வாங்கி வச்சுருக்கேன். சரி உண்மையாக வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா எனக்கு உள்ள ஒரு பாஸ் இருக்குது, இப்போ என் கையில் ஒரு பாஸ் இருக்குது. ஸோ சரி வேறு யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துருப்பீங்க. அந்த ஒரு பாஸு வேஸ்ட்டாக போச்சு, விடுங்க. அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் இப்படி ஆகிறதான். பட் பாஸ் இல்லாமையும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு பதிலாக யாராவது வந்திருப்பாங்கன்னு மனசு தேர்த்திக்கலாம். இதுதான் வந்து அந்த கேட்டு. அதாவது வந்து கேட் மீன்ஸ் நான் வந்து ஃபீமேல் கேட். ஸோ இது வந்து பொண்ணுங்களுக்கான கேட் வந்து தனியாக வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல. ஸோ அந்த கேட்டு நாங்கள் வந்து ஒரு அவசரத்தில் அந்த கேட்டுக்கு உள்ளே போயிட்டோம், பூந்தேறிட்டோம். தம்பி இதில் கேட்டில் இது வந்து பெண்களை கேட்டு நீங்கள் அந்த மோட தம்பியில் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. அப்பா அந்த பக்கம் போனாதாயா இருக்குது சம்பவம். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் ஃபுட்டேஜ் வந்து போலீஸ்ட்டு இந்த மாதிரி சார் ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் எடுக்கிறேன், நான் உள்ளே போக முடியாது, என்கிட்ட பாஸ் இல்லை, நான் ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்துகிட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் ஓரமாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். அந்த இடத்துல தான் வந்து ஆதவர்ஜுனன் சார் வந்தார். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபுட்டேஜாக கவர் பண்ணியிருப்போம், அதையும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இது பாஸ் வந்ததுக்கப்புறம் நடந்தது பாருங்கள் சம்பவம். ஐயோ கடவுளே, பாஸ் உள்ளே இங்கே நான் நினச்சிட்டேன் இங்கே நம்ம முடிஞ்சு அருண் கதை இங்கே முடிஞ்சிடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலைமையில் தான் நின்றுருந்தேன் நான். அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட் பண்ணாங்க கூட்டம். நீங்கள் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது எந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இருக்குது, முன்னாடி எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா ஒரே அடியாக 10 பேர்த்து விடுறாங்க அப்படின்னா 10 பேர்த்தில் 2 பேருக்கு பாஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் அக்யூரேட்டாக பாஸ் இவங்களுக்கு இருக்கா அவன் மட்டும்தான் உள்ள போகும், பாஸ் இல்லைன்னா நீ வெளியே போ அப்போவே அப்படின்னு அடுத்த செகண்ட் தெளிகிறாங்க. அது என்னென்னா ஒருத்தர் தான் அந்த லைனில் போகணும் அப்படிங்கிறதையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வந்து அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லைனை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே போகும்போது ரஷ் பெருசாக இல்லாமல் வெளியே அவுட்டரில் கொஞ்சம் ரஷ்ஷு அதிகமாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே கேட்டுக்கு முன்னாடி வந்து திடீர்னு ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நிற்கும் போது இது ஒரு 11 மணி இருக்கும் அந்த டைமில். ஸோ அப்போவே வந்து பயங்கரமாக ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே ஒரு இடத்துலலாம் ஓகே அலண்டு விட்டுருச்சு, நம்மளுக்கு முடிச்சு விட்டாங்க நம்மளையே அப்படிங்கிற நிலமையில தான் இருந்தேன். அப்புறம் அப்படி இப்படின்னு தள்ளி ஃபோனை கேனெல்லாம் பாக்கெட் வச்சுட்டு ஃபோன்லாம் தோந்து போயிருந்தாருன்னு இப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பேங்கை போட்டு உள்ளே வச்சுட்டு போய்ட்டு இருந்தேன். திடீர்னு நம்ம ஃபாலோவர் வந்து ப்ரோ நீங்கள் இங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னு வந்துட்டுருக்கேன் அங்கே வருங்க தாண்டற வருங்க. எதுக்கு தலை நாங்களே தாண்டலை, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதாவது புழுதி வரக்க பசங்க வராங்க. அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க, ஒன்றுமே பண்ணணும். அங்கே வருங்க இங்கெல்லாம் வந்து ட்ரிங்கிங்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க. தண்ணிக்கெல்லாம் வந்து நீங்கள் குளிக்கலாம் உள்ளேயே, அந்த அளவுக்கு வந்து வச்சுருந்தாங்க தண்ணிலாம். இந்த பக்கம் ஒரு ட்ரம், இந்த பக்கம் ஒரு 5-6 ட்ரம்மில் கிட்டத்தட்ட 20 ட்ரம் இருக்கும். இந்த சைடு ஒரு 20 ட்ரம் இருக்கும். அது இல்லாமல் அந்த கேட்டுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக ஃப்ளாட்டில் அதில் ஒரு 20-25. அப்புறம் மறுபடியும் தனியாக பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்கட் பாக்கெட்டு, ஆப்பிள் ஜூஸு, பிராண்டட் அதெல்லாம் நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஆப்பிள் ஜூஸு, பிஸ்கட்டு, குட் டே பிஸ்கட்டு, வாட்டர் பாட்டிலு, தொப்பி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. தொப்பி வந்து ஒருத்தர் கலர், அது கலரை கடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அது கலர் எனக்கு இருந்துச்சு, அந்த கலர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க, காமெடி வந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே எல்லாம் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டாச்சு. இந்த இடத்துலலாம் நம்மளாலாம் ஒன்றுமே பண்ண முடியல. நான்லாம் வந்து டிப்டாப்பாக இருந்தேன். அருண் கத்தி மயக்கம் போட்டுறாத, நீ தனியாக வந்திருக்கிற, உன்னை நம்பி வந்து இந்த இடத்துலாம் வந்து ஆதரவஞ்சனை வந்துட்டு போனார். இப்போலாம் பாருங்கள் ட்ரெஸ்ஸே இல்லைங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக நான் இருக்கும்போது ஆனால் என் பேஜ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னு தான் நான் உள்ளே போயிருந்தேன். அப்படின்னா இவங்கெல்லாம் பார்த்துருக்க முடியாது. ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்திருந்தால் விஜய் சாரையும் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அப்படியே நம்ம இந்த ஃபுட்டேஜுக்கு வந்துடுவோம். அப்போல்லாம் கூட்டம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இருக்குது சம்பவமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒன்றுமே அடக்கவே முடியும், எப்படி இத்தனை பேர் விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாத்துக்குமே பாஸ் இருக்குது. அதுதான் எனக்கே ஒரு ஷாக். என்னடா பாஸ் இல்லாமல் வந்தாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாத்துக்கிட்ட பாஸ் இருக்குங்காட்டி யாரையுமே வெளியே தள்ள முடியல. எல்லாத்தையும் ஒருத்தரை செக் பண்ணி விடுறதுனால பயங்கரமான ரஸ் ஆகி போச்சு இந்த இடத்துலலாம். நானே வந்து ஒரு கட்டத்தில் ஓகே ஃபோனை வந்து நம்ம உள்ளே வச்சுருவோம், ஃபோனை பாக்கெட்டில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இனிமேல் வந்து வீடியோ ஃபோக்கஸில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோனை கீழே ஓட்டோம்னா கீழே குமிஞ்செல்லாம் எடுக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் சரி ஓகே ஃபோனை மடக்கி வச்சுருவோம், உள்ளே போய்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல திடீர்னு 2 பேர் போகிறாங்கன்னா அப்போ திடீர்னு கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது கீழே கால் வீல் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, அதெல்லாம் காயமாகி போச்சுன்னா பெரிய இம்பேக்ட் ஆகி போயிடும். நான் தேவையில்லாத வேலை செஞ்சிடாதாரு அப்படின்ட்டு
ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ரௌடு பார்த்தீங்களா. ஸோ இங்கே அங்கேருந்தே வந்து க்ரௌட் ரஷ் மொத்தமாக ஃப்ளாட்டாக ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வெயிட்டுக்கிட்ட வந்து ரொம்ப ரஷ் ஆகி போச்சு. ஸோ இப்போயுமே வந்து பாருங்கள் ஒருத்தராக செக் பண்ணி கம்பல்சரி செக் பண்ணி தான் வர்றாங்க. அதனால தான் வந்து அந்த இடத்துல அவ்வளோ ரஷ்ஷுக்கான ஒரு இது இருந்துச்சு. பட் கடைசியாக நடந்ததெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக தான் போட்டாலும் கடைசியெல்லாம் அப்படியே தாறுமாறாக வந்தாங்க. அதெல்லாம் நான் உள்ளே இருந்துட்டு சரி ஃபுட்டேஜ் உங்களுக்கு எடுத்தாவணுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இந்த இடத்துலேயே முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 2-3 டைம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. ஓகே இது வேலையாகாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எடுத்தேன். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே ரைட் சைடில் வந்து அந்த பிஸ்கட்டு தண்ணிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. கூப்பிட்டு எத்தனை வேணால் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. மனசார கொடுத்துட்ருந்தாங்க. பட் யாராவது கிடைக்காம போச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 2-3 அப்படி தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. பட் யாரும் கிடைக்கல எனக்கு தெரில. அப்படி கடைசியாக வந்தவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதெல்லாம் முன்னாடியே வரணும். கடைசியாக வந்து வந்தால் வாய்ப்பு கம்மி தான். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோவை நான் திருப்பிட்டு இருந்தோம். சரி ஓகே ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல அதான் பாருங்கள் பையெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கமிட்டி டீம் உள்ளே வந்து அவங்க வந்து உள்ளே இருக்கவங்களுக்கு கொண்டே கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக உள்ளே யாராவது பசிக்குது அப்படின்னாலும் ஸோ வெயில் ஒன்றுமே கட்டுப்படுத்தவே முடியாது வெயில். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து போட முடியாது. பார்ட் 2 வந்து இந்த பையில் வந்து என்னென்ன இருந்துச்சு, பை வந்து எல்லா பையிலையும் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த ஆம்புலன்ஸ் இந்த கேஸ் தான் பெரிய பிரச்சனை போய்ட்டுருக்கு இந்த பக்கத்தில். அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். மலை மேலே ஏறி உட்காந்துருக்காங்க அவங்களும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். ஏன்னா கேட்டை கடைசியாக உடச்சிட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா என்னோடய எடிட்டிங் சாஃப்ட்வேரில் அவ்வளோ ஒத்துக்க மாட்டார், தலைவர் ஒத்துக்க மாட்டார். ஸோ அதனால் பார்ட் 2ல் போட்டுருவோம். சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2 வரதுலாம் டைம்லாம் ஆகாது. இது அரை மணி நேரத்தில் போட்டுருவேன். ஏன்னா எடிட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 2 பார்ட்டாக போட்டால் தான் கொஞ்சம் லேக் அடிக்காமல் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்க. இது கிடையாது.